வணக்கம், நான் உங்கள் மீனா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பர்த்டே கேக் ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். அதுக்கு வந்து 8 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். 2 கப்பு சுகரை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். 3 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம். 2 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, சால்ட்டு வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட்டு எல்லாமே ஜலிச்சு வச்சுருக்கோம். தேவையான அளவு வெண்ணிலா எசன்ஸு, அதுக்கப்புறம் 1 கப் பால், 1 கப்பு ஆயிலு, 1 ஸ்பூன் அளவு கேக் ஜெல்லு, ஒரு 2 ஸ்பூன் அளவு வாட்டர் விட்டு வச்சுருக்கோம். இப்போ வாங்க நம்ம முட்டை 8ஐயும் வந்து பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 8 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதை பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கேக் ஜெல் 1 ஸ்பூன் போட்டு 2 ஸ்பூன் வந்து வாட்டர் விட்டு வச்சுருக்கோம். இப்போ இதை அப்படியே விட்டு நம்ம இப்போ பீட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் பவுடர் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டைமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 2வது டைமு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வெண்ணிலா எசன்ஸு ஒரு 3 ஸ்பூன் அளவு விட்டுக்கலாம். இப்போ பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 1 கப் அளவு ஆயில் விட்டுக்கலாம். இப்போ பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் விட்டு பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மாவுலாம் வச்சுருந்தாங்க இல்லைங்களா, ஜலிச்சு ட்ரை இன்க்ரீடியன்ஸு இதெல்லாமே இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம 1 கப்பை பால் விட்டு எல்லாமே கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பேட்டர் ரெடி ஆச்சு. இப்போ வந்து நம்ம டின்னு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து டஸ்ட் பண்ணி ஆயில் போட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம பேட்டரை ஊற்றிக்கலாம். பாருங்கள், பேட்டரை நம்ம இது உள்ளே வச்சிடலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் அதில் வச்சாச்சு. இப்போ ஒரு 30-35 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், கேக்கு ரெடி ஆச்சான்னு இப்படி செக் பண்ணலாம். பாருங்கள், க்ளீனாக இருக்குது. கேக் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து கேக்கு ஆறின பிறகு டீமோல்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறோம். பாருங்கள், நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணுறோம். இதில் வந்து 1/2 கப்பு சர்க்கரை போட்டிருக்கோம். 1 கப் அளவு தண்ணி விட்டுருக்குறோம். இது கரைஞ்சால் போதும். நம்ம வந்து அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சுகர் சிரப்பு. இறக்கிடலாம். பாருங்கள், விப்பிங் க்ரீம் வந்து இந்த கப்பில் ஒரு 1.5 கப் அளவு எடுத்துருக்கோம். அதில் வந்து இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். சுகர் பவுட்ரு போட்டுட்டு பீட் பண்ணிக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டாச்சு. இப்போ பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து பாருங்கள், ஆட்டினாலும் உழுவில் பீட் நல்லா பாருங்கள். இப்போ இது கவுத்திட்டேன், உழலை. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ டீமோல்ட் பண்ணிட்டோம். சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு ஸ்பாஞ்ச் கேக்கு. இதுக்கு மேலே நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். பர்த்டே கேக்கு நம்ம டிசைன் பண்ணலாம். இதை 3ஆக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், 3ஆக கட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே 2 கட் பண்ணியாச்சு, இங்கே 1. இப்போ நம்ம சுகர் சிரப் வச்சுருக்கோம், அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
சுகர் சிரப்பை வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. நம்ம எனி க்ரஷ் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி வேணுங்கிறத போட்டுக்கலாம். இப்போ ஸ்ட்ராபெரி க்ரஷ் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கேக்கு. இப்போ பாருங்கள், செகண்ட் வந்து வச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே திருப்பியும் சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணுறோம் செகண்டு வச்சு. இப்போ மேங்கோ க்ரஷ் வந்து சென்டரில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ தேர்ட் பீஸ் மேலே வச்சுட்டு இப்போ இது சுகர் சிரப்பு அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், சுகர் சிரப்பை அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கலரிங் இதில் வந்து ஜெல் கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேலே வந்து ஆரஞ்சு கலர் வந்து அப்ளை பண்ணுறோம். லைட் ஆரஞ்சு. இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லாம் மேலே எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 அன் ஹவர் வந்து செட் ஆகட்டும், ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அதுக்கப்புறம் மேலே டிசைன் பண்ணதை காமிக்கிறேன். பாருங்கள், மேலே டெக்கரேஷன்லாம் நாங்கள் வந்து சாக்லேட்டில் பண்ணி வச்சுருக்கோம். ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சாக்லேட்டில் எல்லாம் மோல்டில் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.